ஜனநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கு மட்டும் சொல்லவில்லை. இங்கே தமிழ்நாட்டிலே மாணவர் பேரவை தேர்தல் என்பது நடத்தப்படுவதில்லை. சொல்லப்போனால் திராவிட இயக்கங்கள் மாணவர் போராட்டத்தின் மூலமாகத்தான் அது வளர்ச்சி பெற்றதும் விரிவு பெற்றதும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிற அளவுக்கு வளர்ந்ததற்கும் முக்கியமான காரணம் தமிழ்நாட்டிலே நடைபெற்ற மாணவர்களுடைய எழுச்சிமிக்க போராட்டங்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அப்படி மாணவர் இயக்கத்தின் மூலமாக வலுப்பெற்ற திராவிட இயக்கம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு பிறகு இங்கே மாணவர் பேரவை தேர்தல் நடத்துவது என்பது அநேகமாக அருகி போய்விட்ட ஒன்றாக ஆகிவிட்டது. இப்போது டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அந்த பல்கலைக்கழக மாணவர் பேரவைக்கான தேர்தல் என்பது அதற்கான பிரச்சாரம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் தவறாமல் மாணவர் பேரவை தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் அனைவரும் அதிலே பங்கேற்கிறார்கள். மாணவர் பேரவை தேர்தல் நடத்துவதனால் மாணவர்களுடைய படிப்பு கெட்டு போய்விடும், அல்லது ஒரு மாணவர்களுக்குள் ஒரு மோதல் போக்கு என்பது வந்துவிடும், மாணவர்களுடைய ஒற்றுமைக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தி தேர்தலிலே பிரிந்து நிற்பதன் மூலமாக என்கிற சொத்தை காரணங்களை சொல்லி தமிழகத்திலே இந்த மாணவர் பேரவை தேர்தல் நடத்தாமல் ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஆண்டுதோறும் பேரவை தேர்தல் நடக்கிறது. அங்கிருந்துதான் மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர்களும் அரசியல் அறிஞர்களும் மிகச்சிறந்த வல்லுநர்களும் அங்கிருந்துதான் வருகிறார்கள் என்பதும் நமக்கு தெரியும். ஆகவே இந்த மாணவர் தலைவர் ஒருவருடைய நூற்றாண்டு விழாவிலே பேசுகிற இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய வேண்டுகோள், தமிழகத்திலே மாணவர் பேரவை தேர்தலை கல்லூரி பல்கலைக்கழகங்களில் நடத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி ஒரு ஜனநாயக சூழலை கல்வி வளாகங்களில் ஏற்படுத்துவதன் மூலமாக இந்திய அரசியலில் ஆக்கப்பூர்வமான அரசியலில் தமிழக மாணவர்கள் ஈடுபடுவதற்கும் விவாதிப்பதற்கும் நிச்சயமாக அது பயன்படும். அத்தகைய ஒரு நல்ல முடிவை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க வேண்டும். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி காலத்தில் அத்தகைய ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டுதான் இருந்தது. நாங்களெல்லாம் மாணவர் பேரவை தேர்தலில் போட்டியிட்டு கல்லூரியினுடைய சேர்மனாக மற்ற பல பொறுப்புகளிலே இருந்தவர்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அநேகமாக எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்திலே தான் அது முற்றிலும் துடைக்கப்பட்டு அநேகமாக அதை இப்போது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதையே பின்பற்றுகிறது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே தான் மாணவர் பேரவை தேர்தல் என்பது தமிழ்நாடு முழுவதுமே இல்லாமல் போனது. அதற்கு பின்னாடி ஆட்சிக்கு பலமுறை இடையில வந்து போனாலும் தமிழகத்திலே எங்கேயுமே மாணவர் பேரவை தேர்தல் கிடையாது என்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தில் பல்கலைக்கழகங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் மேல்நிலை பள்ளிகளுக்கும் கூட மாணவர் பேரவை தேர்தல் என்பது 100% நடத்தப்படுகிறது. ஒரு சில கல்வி நிலையங்களை நடத்துவது, ஒரு சில கல்வி நிலையங்களை நடத்தாமல் இருப்பது என்பதல்ல. தொடர்ச்சியாக அது இடதுசாரி ஆட்சி இருந்தாலும் சரி, அல்லது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் சரி, தொடர்ச்சியாக மாணவர் பேரவை தேர்தலை நடத்தக்கூடிய ஒரு மாநிலமாக கேரளம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ அங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் சிறந்த கல்வியாளர்களாக, சிறந்த அறிவாளிகளாக, அல்லது பட்டம் பெறாதவர்களாக கெட்டா போய்விட்டார்கள். ஆகவே மாணவர்களுக்கான ஜனநாயகபூர்வமாக மாணவர் பேரவை தேர்தலை நடத்துவது என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஆகவே இந்த நேரத்திலே தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன்.